சமீபத்தில ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் நான் ஒரு டீடாக்ஸ் பிளான்ல வந்து இருக்கேன். ஒரு வாரம் கார்போஹைட்ரேட்டே வந்து எடுக்காம, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு வந்தது. அடுத்ததா காய்கறி, கீரைகள் மட்டும் வந்து நான் எடுக்கிறேன். அதுவும் வேக வச்ச காய்கறிகள் தான் எடுத்துக்கிறேன். வெயிட் வந்து எனக்கு ஒரு 2, 3 கிலோ வந்து குறையுது. இது ஒரு 40 டேஸ் வந்து நான் ஒரு பிளான் வந்து ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறமா மீண்டும் பழையபடி நான் சாப்பிட ஆரம்பிக்கும்போது, முன்ன விட எனக்கு 2 மடங்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் வெயிட் குறைக்கிறேன்ல, என்ன தப்பு பண்றேன்? எதனால எனக்கு இந்த வெயிட் திருப்பி திருப்பி இன்க்ரீஸ் ஆகுறது? இந்த மாரி டீடாக்ஸ் பிளான்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயினா 40 ப்ளஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள், உங்க பாடியில ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த டைம்ல தான் நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்சுலின வந்து நெறைய யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா வந்து அது மாற ஆரம்பிக்கும். ஆப்வியஸா 40 ப்ளஸுக்குள்ள இருக்கோம் அப்படின்னாலே, மன அழுத்தமும் வந்து கூட இருக்கும். சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. இதனால உங்க பாடியில ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இந்த காலகட்டத்தில வெறும் டயட்டு அதுவும் வந்து நீங்க காய்கறிகள் மட்டும் நான் சாப்பிட்டு வெயிட்ட குறைக்கிறேன் அப்படிங்கிறது, வெயிட் லாஸ் மிஷின்ல வேணா நீங்க பார்க்கலாம். ஒரு 5 கிலோ வந்து குறைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஏன் திருப்பி வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது? அப்படின்னா, உங்க பாடி ப்ராப்பரான மசில்ஸ் வந்து பில்டப் ஆகல. ஸோ அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேட்டு குறையாம வெறும் மசில் மட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.